எடப்பாடி தலைமையில தானே சார் உறுதியா கூட்டணி அமையும். 2026ல அதிமுக ஆட்சிக்கு வந்தா யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுக்கு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல குடணும் சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்த அதிகாரியுடைய யார் அந்த சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி கொடநாடு கொலை வழக்குல கொலை செஞ்சது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு சார். எங்க ஆட்சி காலத்துல எங்க முதலமைச்சர் முறையாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ என்கொயரி கொடுத்தது, பொள்ளாச்சி சம்பவம் ஆனது, அதுவும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விமர்சனம் வர்றதெல்லாம் உடனடியாக சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் உத்தரவே விடுறது இல்லை. யார் எந்த சார்ன்ற எங்கள் இதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கள் இதுலாம் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க தான் மறைக்கிறாங்க. அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், யார் யார் உண்மையான குற்றவாளி என்பதை உறுதியாக கண்டுபிடிச்சு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. முருகன் மாநாடு நீதிமன்றம் வர இப்ப நடக்குது. முருகன் மாநாடுக்கு உங்களுக்கு அழைப்பு எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நடத்துற மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமா நீங்க தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டது எங்களுக்கு தெரியாது. அவங்க திமுக மாநாடு, அந்த முருகன் மாநாடு திமுக நடத்தின மாநாடு, கட்சி மாநாடு மட்டும் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. இவங்க இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்ககிட்ட நடத்துறவங்ககிட்ட அமைப்பாளர்கிட்ட தான் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தா அழைப்பு தான், நீங்க கலந்துக்கிறதான்னு எங்க பொதுச்செயலாளர் சொன்னா கலந்துக்கிறோம், இல்லைன்னா அது மற்றதுக்கு போங்க. இது எதுக்கு இதுல போயிட்டு பணி. இப்ப நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இப்ப இந்த 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்கறது, 2 அமைச்சர் ரோடுக்கு போய் பூமி பூஜை போடுறாங்க, வைக்கிறாங்க. அது ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. யார் சைலண்ட் ஆயிட்டாரு? யாருங்க? ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. மதுரையில 2 அமைச்சர், ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டாரு. ஒரு அமைச்சர் மட்டும் அங்கங்க போய் ரோடு போய் பூமி பூஜை. அந்த ரோடுக்கு அதை கவனம் செலுத்துறவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொண்டு கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்க அந்த வணிக வளாகத்தை திறக்கிறதுக்கு ஏன் இந்த அமைச்சர் முயற்சி பண்ண மாட்டேன்றாரு? இது ஏன் செய்ய மாட்டேன்றாரு நான் கேட்குறேன். அதே மாதிரி நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஸ்மார்ட் சிட்டி பணியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப குறைபாடெல்லாம் சொன்னார். இப்போ அந்த பணியில் இன்னும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க ஆட்சிக்கு இன்னும் அந்த பணியை நிறைவேற்றலையே. சரி, இவருடைய தொகுதியில் இருக்க இந்த மல்டி கார் பார்க்கிங், வாகன நிறுத்தம், அதை திறக்கிறதுக்கு ஏன் 2 அமைச்சரும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க? அப்படி செஞ்சால் அந்த பெரியார் பேருந்து நிலையத்துக்கு வர்றவங்களும் சரி, நம்ம ரயில் நிலையத்துக்கு வர்ற பயனாளிகளும் சரி, அல்லது பயனாளிகள் அந்த கார்களை 2 வீலரை நிப்பாட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் வசதியாக இருக்கும், வாகனம் நிறுத்திட்டு அங்கேருந்து போகலாம். ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்கன்னு தெரியல. திருமாவளவன் சாரும் வைத்தியசெல்வன் சாரும் சந்திச்சிருக்கிறாங்க, எதுவும் கூட்டணியில மாற்றங்கள் அந்த மாதிரியான வாய்ப்பு? அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது இதெல்லாம் நம்ம அரசியல் பண்பாடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே போகும்போது பார்த்துருப்பாங்க, வச்சிருப்பாங்க, வணக்கம் சொல்லுவோம். அதெல்லாம் இயற்கை தான், அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஒரு வருஷம் தேர்தல் வர யாருங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னா? அங்க ஸ்ட்ராங்குன்னு நாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. ஏன் அதை தான் சொல்றாங்க? நீங்க எல்லா செல்வாக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருக்கு. சாலையில போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, ரோட்ல போனா லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. எங்க போனாலும் நம்ம உதயநிதி போனாரு, அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போனாலும் கூட்டம் கூடுது. இப்ப இருக்கோ ஏன் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு ஏதோ தன் பயம் இருக்கிறதுனால என்னதான் கூட்டணி இருந்தாலும் என்னதான் கூட்டத்தை காட்டணும், மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் வாக்களித்தான் முடியும். எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க தலைவர் அதைத்தான் சொல்லுவாரு, இப்ப எடப்பாடியார் அதைத்தான் சொல்றாரு, மக்கள் தானப்பா எஜமானர்கள். யார் வந்தான்னா நம்ம அம்மா தலைவர் சொன்ன மாதிரி நம்ம பணியை நாங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் எங்க பொதுச்செயலாளர் சொல்ற பணியை தான் இப்ப கட்சி பணியை செஞ்சுக்கலாம். எடப்பாடி தலைமையில தானே சார் உறுதியா கூட்டணி எங்க நாங்க சொல்லிட்டோம். எடப்பாடி இதெல்லாம் இவர் விட்டாளர் ஏப்பா, இதுதான் பாத்தீங்களா, இவர் மட்டும் தனியாக்கு எல்லாம் ஒண்ணுதான். எங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இப்ப நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு எங்க தலைமையில தான் ஆட்சி. அதை பற்றி கேட்கறதுன்னா எங்க எடப்பாடியிட விரைவா கேளுங்க, விரிவா கேளுங்க,
வர்றாரு, போயிருச்சு எங்க மக்கள் சந்திக்க மக்கள் பயணம் வர்றாரு. மக்களை பார்க்க வரும்போது நீங்க கேளுங்க. விஜய் கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு வராது உங்களுக்கு எப்பா யார் கூட்டணிக்கு? நாங்க மக்கள் தான் இப்ப கூட்டணி. மக்களோட கூட்டணி தான் நம்ம வச்சிருக்கோம். மக்கள் தனியாவே இருக்காரு, அவர் வர்றதுக்கு வாய்ப்பு அவரு அதெல்லாம் தேர்தல் காலத்துல நெருக்க வட்டத்துல தான் சொல்ல முடியும். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. கூட்டணி மற்ற சம்பந்தமா எது கேட்டாலும் அவர்கிட்ட கேளுங்க. மதுரையை பத்தி ஏதாச்சும் வளர்ச்சி பண்ணி ஏதாச்சும் நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்குகள் அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்க சார். அந்த இடங்களை நோக்கி குறிப்பிட்டு சோலையிலபுரம், திடீர்னு அந்த மாதிரி இடங்களை நோக்கி அமைச்சர் மூர்த்தி பயணிக்கிறாரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்படின்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எல்லாரும் கொடுக்குறாங்க. நமக்கு பின்னடைவா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நாங்க மக்களை தான் நம்புறோம். எது கொடுத்தாலும் அவங்க வீடு பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுங்க. ஏதோ சம்பாதிச்சு வச்சிருக்கங்க மனுஷங்க கொடுக்குறாங்க. ஏதோ கொஞ்சோண்டு அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியாளுக்கு அடைக்கணும் புல்லுக்கு நிறைக்க மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஏதோ அதாச்சும் செய்கிறாங்க. இது வரைக்கும் செய்யலை. அது மேற்கு தொகுதி மக்களுக்கு அதாச்சும் பயனடையுது. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. ஆக நம்ம அமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறது இன்னும் நிறையா கொடுங்க. சின்ன கேரியராக இருக்குன்றாங்க, பெரிய கேரியராக கொடுங்க. நீங்கள் வச்சிருக்க துறைக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் முதலமைச்சருடைய இதுதான் சொல்லியிருக்காரு. பெரிய கேரியராக கொடுங்க. அமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க. நிறைய கொடுக்க சொல்றாரு. சின்ன கேரியரா இருக்கான், கேரியர் பெருசா கேரியர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அதை இந்த இப்பெல்லாம் 200 ரூபா தான் கொடுத்தாராம். அது வேற வருத்தப்படுறாங்க மக்கள். 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டாங்க முதலமைச்சர் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுக்க சொல்லுங்க. இன்னொரு தடவை வருவார் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்பலாம் ஒரு கொஞ்சம் கூடுதலா கொடுக்க சொல்லுங்க.